வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பாசியும் கொஞ்சம் கம்பி பாருங்கள், இது மாதிரி உள்ள கம்பி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது 10 ரூபா தான், கொஞ்சம் இருக்குது வெள்ளை கம்பி. இதே மாதிரி கோல்டு கம்பியும் கிடைக்கிது. இதை தான் வாங்கிட்டு வந்து இதே மாதிரி ஒரு பூ செய்து பார்த்தேன். நம்ம ரோஸ் மாதிரி தலையில் வச்சுக்கிடலாம். அந்த பின்னல் கூட வச்சா நல்லாயிருக்கு. இதை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நான் இது வந்து கிறிஸ்டல் பாசி, வெள்ளை கலர் பாசி, அதே மாதிரி ரோஸ் கலர், 3 வச்சு செய்திருக்கேன். இப்போ நம்ம இதை மட்டும்தான் வச்சு செய்ய போகிறோம். அதுக்கு நான் அந்த கம்பியிலேருந்து ஒரு 2 அடி கம்பி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம முதல்ல ஒரு 5 பாசி போட்டுக்கிடலாம். பாருங்க, 5 பாசி போட்டு வச்சுருக்கேன். இதை சென்டருக்கு கொண்டுட்டு வந்துட்டு நம்ம இப்படி ரவுண்ட் பண்ணி இப்படி முறுக்கி விட்டுடலாம். இதே மாதிரி முறுக்குனா நல்லா ஈஸியாக அழகாக முறுங்கி வந்துடும். பாருங்கள், இது நமக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அதே அளவுக்கு நம்ம இப்படி முறுக்கி எடுத்துட்டால் நமக்கு அது நீளமாக வந்துடும். அப்புறம் இப்படி வந்துடும். இதை விட்டுடலாம். அடுத்தது இந்த கம்பியில் இதே மாதிரி பாசியை போட்டு நமக்கு 5 பாசி போடணும்னா 5 பாசி போட்டு இப்படி எடுக்கலாம். அல்லது நடுவில் இப்படி ஒரு பாசி வேணும் அப்படின்னு சொல்லினா இதே மாதிரி ஒரு பாசியும் போட்டுக்கிடலாம். பாருங்கள், நான் இது அதே பாசி போட்டதுனால 6 பாசி போட்டு ஒரு பாசி வச்சுருக்கேன். இதில் 5 பாசி போட்டுட்டு இந்த பாசி உள்ளே போக மாட்டேன்ட்டு நல்ல ஒரு சின்ன பாசி வச்சுருக்கேன். 3 பாசி வைக்கலாம், ஒரு பாசி வைக்கலாம். இதே மாதிரி தான் செய்ய போகிறோம். பாருங்கள், இனி ஒரு 3 பாசி போட்டுக்கிடலாம். அடுத்தது போடும்போது இதே மாதிரி ஒரு 3 பாசியோ அல்லது ஒரு பாசியோ 5 பாசியோ போட்டு இதே நீளத்துக்கு நமக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அதே நீளத்துக்கு இந்த கம்பியை எடுத்து வச்சுட்டு இதிலேருந்து இப்படி பிடிச்சிட்டு இது வரையும் முறுக்கிடலாம். பாருங்கள், முறுக்கி விட்டாச்சு. இன்னும் இதே மாதிரி இந்த பக்கத்தில் போடலாம். பாருங்கள், அடுத்ததும் ஒன்று காமிக்கிறேன். இதே மாதிரி 3 பாசி போட்டு வச்சுருக்கேன். இப்படி பக்கத்தில் விரலை வச்சுட்டு இப்படி முறுக்கிருக்கு. முறுக்கும்போது பிறகு நம்ம ஈஸியாக இப்படி முறுக்கி விட்டுடலாம். பாருங்கள், முறுக்கியாச்சு. நமக்கு இந்த கம்பி மட்டும் நீளம் எவ்வளோ வேணும் அல்லது சின்னதாக கட்டையாக போதும் அப்படின்னா சின்னதாக வச்சுக்கிடுங்க. நீளமாக வேணும்னா கூட கொஞ்சம் இப்படி நீளமாக எடுத்துக்கிடலாம். இதிலே நம்ம ரவுண்டாக போடணும்னா இதில் இப்படி போட்டு கொண்டு வரலாம். அப்படி இல்லை நம்ம இன்னும் கொஞ்சம் கீழே நீளமாக கொண்டு வரணும் அப்படின்னா இது ரெண்டையும் சேர்த்து இப்படி முறுக்கி கொஞ்சம் கீழே வரையும் கொண்டு வந்துட்டு அதுக்கு பிறகு நம்ம போட ஆரம்பிக்கலாம். பாருங்கள், இப்படி நீளமாக இது வரையும் முறுக்கிட்டு வந்துட்டு அதுக்கு பிறகு இனி இதை போட வைக்க ஆரம்பிக்கணும். இதே மாதிரி இனி ஒரு பாசி வச்சு போடலாம். நம்ம இஷ்டம்தான், நம்ம கற்பனைக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை எப்படி வேணாலும் செய்துக்கிடலாம். இதை அப்படியே வச்சு ஒரு மரம் மாதிரி செய்யணுன்னா கூட செய்யலாம். நான் ஒத்த பாசி போட்டு மரமும் ஒன்று செய்து வச்சுருக்கேன். அதையும் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ ஒன்று போட்டு விட்டாச்சு. அது நமக்கு இப்படி இந்த கம்பி தெரியாமல் இருக்கிறதுக்காக இப்படி மேலே எடுத்து விட்டுக்கிடலாம். நம்ம இஷ்டப்படி எப்படி வேணாலும் பண்ணலாம். பாருங்கள், நான் இப்போ 6 பாசி போட்டிருக்கேன். பாருங்கள், இதில் இப்போ நம்ம நடுவில் ஒரு பாசி வைக்கணுன்னா இந்த பக்கத்தில் இருந்து நம்ம ஆப்போசிட் சைடில் குறுக்க, அதாவது 3 பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடணும். 3 பாசியில் கொடுத்து எடுத்துகிட்டு நமக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அதே தூரத்துக்கு நம்ம இப்படி கம்பியை வச்சுக்கிடலாம். கொஞ்சம் பக்கத்தில் கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு நம்ம இன்னொரு பாசி இந்த பக்கத்தில் இந்த வெளியே இருக்க கம்பியில் போட்டுக்கிடணும். போட்டுட்டு நம்ம இப்படி உள்பக்கமாக இப்படி வளைச்சி இங்கே கொண்டு வந்து இதில் முறுக்கி விட்டுடலாம். அப்போ நமக்கு இதுவும் ஒரு பூ மாதிரி கிடைக்கும். பாருங்கள், இந்த 2 கம்பியும் இப்படி சேர்த்து வச்சு தெரியுதா? இப்போது 6 பாசி போட்டுட்டு 3 பாசிக்குள்ளோடி டொயினை எடுத்துகிட்டு போயிருக்கோம். இப்போ இந்த பக்கத்தில் இப்படி ஒரு பாசி போட்டு இந்த பக்கத்தில் இப்படி கொண்டு வந்து 2 கம்பியும் சேர்த்து இதே மாதிரி முறுக்கி விட்டுடலாம். பாருங்கள், 6 பாசி போட்டு வச்சுருக்கேன். இதை இப்படி இந்த கம்பியை ரவுண்டில் கொண்டு வந்து ஒரு 3 பாசிக்குள்ளோடு இந்த கம்பியை மறுபடியும் இப்படி விட்டு எடுத்துடலாம். விட்டு எடுத்துகிட்டு நம்ம நடுவில் ஒரு பாசி போட போகிறோம். இப்போது பாருங்கள், 3 பாசிக்குள்ளோடு போட்டாச்சு. நமக்கு எவ்வளோ தூரம் வேணும் அப்படின்னு பார்த்துக்கிடணும். பார்த்துட்டு நம்ம இன்னொரு பாசி போட்டுடலாம். இப்போ இந்த கம்பியில் ஒரு பாசி போட்டுட்டு இந்த பக்கமாக இதை எடுத்துடலாம். கொஞ்சம் தூரத்தில் எடுத்து வச்சுக்கிடுவோம்.
இதை வச்சுட்டு இதே மாதிரி கொண்டு வந்து இதுலேயும் இதே மாதிரி முறுக்கி விட்டுடலாம். அப்படி வச்சு இதே மாதிரி இதை முறுக்கி கொண்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு கம்பி எடுத்து வச்சுருக்கேன், க்ரீன் டேப்பும் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம கொஞ்சம் இழுத்து இப்படி நம்ம சுற்றினோம்னா இதில் கம் இருக்கும், இதில் நல்லா ஒட்டிக்கிடும். கொஞ்சம் இழுத்துக்கிடணும், இழுத்துட்டு சுற்றணும். இதே மாதிரி இதை ஃபுல்லாக அந்த கம்பி ஃபுல்லாகவும் சுற்றி எடுத்துக்கிட போகிறேன். இந்த பக்கத்தில் கொஞ்சம் இழுத்துக்கிடணும், இழுத்துட்டாக்கி நமக்கு அதில் கம் இருக்கும், நல்லா அழகாக ஒட்டிக்கிடும். இலையும் அதே மாதிரி தான் நான் சொல்லி தந்த மாதிரி தான் இந்த அதாவது காப்பர் கம்பியில் செய்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதுக்கு க்ரீன் டேப் எல்லாம் சுற்றியாச்சு. இதை இதில் வச்சு இப்படி லேசாக சுற்றி விட்டுறலாம். சுற்றிட்டு நம்ம அதுக்கு மேலே க்ரீன் டேப் போடலாம். அப்போ நல்லா அழகாக டைட்டாக பிடிச்சிக்கிடும். இதே மாதிரி சுற்றி விட்டுற போகிறேன். பாருங்கள், இதே மாதிரி நின்றுக்கிடும். இனி இதே மாதிரி இந்த பக்கத்தில் இதை எடுத்து இதே மாதிரி தனித்தனியாக செய்து வச்சுருக்கிறது எல்லாமே ஒன்று ஒன்றா வச்சு நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ண போகிறேன். க்ரீன் டேப்பை சுற்றி சுற்றி தான் பண்ண போகிறேன். நம்ம க்ரீன் டேப் எடுத்து வச்சுக்கிடலாம். எடுத்துகிட்டு இதில் முதல்ல நம்ம லேசாக சுற்றி எடுத்துக்கிடலாம். எடுத்துகிட்டு இதை இதில் வச்சிடலாம். அப்புறம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடலாம். முதல்ல நம்ம இப்படி நீளமாக வச்சுட்டா போதும். அதுக்கு கீழே இந்த இலையும் இப்படி ரவுண்டில் பண்ணி வச்சு விட்றலாம். இப்போ 4 இலை இருக்குது, எல்லாமே சுற்றி எல்லா இடமும் வர மாதிரி க்ரீன் டேப் போட்டு விட்ற போகிறேன். பாருங்கள், எல்லாம் சுற்றி விட்டாச்சு. இனி நம்ம இதை இதே மாதிரி எந்த பக்கத்தில் நமக்கு இதை வைக்கணுமோ வளைச்சி இதே மாதிரி வளைச்சி விட்டுடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது ஒன்று. அதே மாதிரி இது தலையில் வைக்கிற மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இதே மாதிரி ஒரு 2-3 செய்தோம்னா நம்ம ஒரு ஃப்ளவர் வாஸில் வைக்கலாம், அழகாக இருக்கும். அதே மாதிரி ஒரு மரமும் செய்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து இந்த காப்பர் கம்பியில் ஒவ்வொரு பாசி போட்டு இதே மாதிரி கிளை மாதிரிலாம் வச்சு பாருங்கள், இது ஒரு கிளை மாதிரி வரும். அதில் பிறகு நிறைய பிரிஞ்சு பிரிஞ்சு அப்படி போடுற மாதிரி பிறகு அந்த பக்கத்தில் இருந்து அதாவது சென்டர் படுத்திட்டு இதே மாதிரி முறுக்கி விட்டுட்டு கீழே அந்த அற்றத்து கம்பியை கொண்டு வந்து இதே மாதிரி 2 கம்பியாக எடுத்து முறுக்கி விட்ருக்கேன். அது நம்ம எப்படி உட்கார வச்சா அழகாக நிற்கும், அது வேறு மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்படி நிற்கும். பாருங்கள், அழகாக நிற்குது பாருங்கள். இது ஷோகேஸில் வைக்கலாம், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நம்ம பாசி வச்சு என்னென்னலாம் க்ரியேட்டிவாக பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். விரல் வலி கலைகள் தொடரட்டும்.